ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம். அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு சகசர கலசாபிஷேகம். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலய ஆடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா கண்ட ஸ்ரீ கோதாதேவி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் மாத சிவராத்திரி பூஜைகள் வைபவமாக நடைபெற்ற ஆதி தம்பதிகள் திருக்கல்யாணம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் மாட வீதியில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆடிப்பூர உற்சவம் பாசுர அலங்காரத்தில் காட்சி தந்த தெய்வங்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆடிப்பூர திருவிழா சர்வலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர உற்சவம் சேஷ வாகனத்தில் கோதையும் கோவர்த்தனகிரிதாரியாக ஸ்ரீ ரங்கமன்னாரும் திருவீதி பவனி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் நேற்று புனர்பூச திருநட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்கல்யாணம் மற்றும் ஊஞ்சல் சேவையும், இன்று காலை அமாவாசையை முன்னிட்டு சகசர கலசாபிஷேகமும் விமர்சையாக நடைபெற்றது. நேற்று முற்பகல் கோயில் வளாகத்தில் வெள்ளி சிம்ம பீடத்தின் மீது உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ சீதாராம லட்சுமணரை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு தூப தீபம் காண்பித்ததும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஜானகி தேவிக்கும் கங்கணதாரணம் நடைபெற்றது. பிறகு குண்டத்தில் அக்னி வார்த்து நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். இதைத் தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ததும் மாங்கல்ய பூஜை நடத்தி ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தினர். பின்னர் அக்னி வலம் வருதல், உற்சவ மூர்த்திகளுக்கு சாயரற்றை இடுதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்களை நடத்தி அட்சதை தூவி மந்திர உச்சாடனங்களோடு தெய்வங்களுக்கு கோபுர தீபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ சீதாராம கல்யாணத்தை கண்ணார கண்டு பரவசமடைந்தனர். இதையடுத்து மாலை வேளையில் உற்சவ மூர்த்திகளை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்து ராஜகோபுரத்தின் முன்பு எழுந்தருளச் செய்ததும் நுழைவு வாயில் ஆராதனை காட்டி வீதி உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த உற்சவ மூர்த்திகளை ராமச்சந்திர புஷ்கரணி அருகே உள்ள மண்டபத்திற்கு சுமந்து சென்றனர். அங்கு ஊஞ்சல் மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமணரை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் ஊஞ்சல் சேவை துவக்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய மங்கள இசையுடன் பக்தி பாடல்கள் பாடி ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் மீண்டும் திருக்கோயிலுக்கு சுமந்து சென்றனர். இன்று அமாவாசையை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடங்களின் மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமணரையும், தனி மேடைகளில் கௌஸ்துப மூர்த்திகள் மற்றும் ஸ்ரீ விஸ்வக்சேனரையும் கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு பலவித நறுமண திரவியங்களாலும் வெள்ளி கவசங்களில் இருந்து புனித நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மலர்ச்சரங்களுடன் துளசி மாலைகள் சாற்றி தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ கோதாதேவிக்கு ஆடிப்பூர உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளான நேற்று மாலை கோயில் வளாகத்தில் தங்கத் திருச்சியில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கோதாதேவிக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். கோதை நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பதக்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். நுழைவு வாயில் ஆராதனைக்கு பிறகு நாச்சியாரை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். சின்னஜீயர் சுவாமிகள் மடத்தின் முன்பு நாச்சியாருக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் தேவஸ்தான சின்னஜீயருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து உற்சவரை சுமந்து கொண்டு கோயில் யானைகள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே கங்குன்ற மண்டபத்தை அடைந்தனர். அங்கு நாச்சியாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மங்கள வாத்திய முழக்கத்துடன் ஆரத்தி காட்டி ஆஸ்தானம் நிர்வகிக்கப்பட்டது. பின்னர் உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு மீண்டும் ஸ்ரீ கோவிந்தராஜர் திருக்கோவிலுக்கு புறப்பட்டனர்.
கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் மாத சிவராத்திரியை முன்னிட்டு ஆதித்தம்பதிகளுக்கு திருக்கல்யாணம் வைபவமாக நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் மேடை மீது பிரியாவிடை மற்றும் காமாட்சி அம்பாள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்ததும் சிவாச்சாரியார்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். ஆலய அதிகாரிகள் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத மந்திர உச்சாடனங்களோடு மாங்கல்ய பூஜையை நடத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பழம் வழங்குதல், மாலை மாற்றுதல் ஆகியவற்றை நடத்தினர். மேலும் மாங்கல்ய பூஜை செய்ததும் பிரியாவிடை மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து அட்சதை துவப்பட்டது. இதையடுத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்ததும் ஆதித்தம்பதிகளுக்கு சாயரட்சை இட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் புனர்பூச திருநட்சத்திரத்தையொட்டி ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் மாடவீதி புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். நேற்று மாலை கோயில் வளாகத்தில் ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து திருச்சியில் நிறுத்தி ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு 2 குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு நுழைவு வாயில் ஆராதனையோடு தெய்வங்களுக்கு திருவீதி உலா துவங்கியது. திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சர்வலங்காரத்துடன் வலம் வந்த தெய்வங்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். மேலும் மாடவீதியில் ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளான நேற்று ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் மூலவர் ஸ்ரீ பார்த்தசாரதியாகவும் உற்சவர் கஜேந்திர வரதனாகவும் போய் தீர்த்த மாடாதே என துவங்கும் பாசுரத்தின்படியும் குண்டு நீருரை கோளரி என துவங்கும் பாசுரத்தின்படியும் அலங்காரம் செய்திருந்தனர். கருடன் மீது அமர்ந்து பெருமாளே என அழைத்த கஜராஜனை காக்க ஸ்ரீ கஜேந்திர வரதனாக உற்சவ மூர்த்தியும் மூலவர் ஸ்ரீ பார்த்தசாரதியாகவும் அழகாக திருக்காட்சி தந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காசுமாலையுடன் நீலநாயக்க பதக்கம், திருமுடியில் முத்துவளைய கிரீடம் சூட்டி சங்குச்சக்கரம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பெருமாளே என்று அழைத்த யானைக்கு அபயம் காட்டியபடி உற்சவரும் பட்டாடையோடு சாலக்கிராம மாலை சர்வலங்காரத்துடன் மீசை வைத்த ஸ்ரீ பார்த்தசாரதியாக மூலவரும் அழகாக அருள்பாலித்தனர். திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் விசேஷ அலங்காரத்தோடு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 7ஆம் திருநாளான நேற்று கோயிலிலிருந்து உலா புறப்பட்ட உற்சவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வலம் வர ஸ்ரீ ஆண்டாளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. கோதைக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் நிறுத்தி பவள மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி உச்சி வில்லையும் குஞ்சலமும் நாகாபரண பூச்சடை பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் நாச்சியாருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் சிறிய திருமடல் மற்றும் பெரிய திருமொழி பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்தனர். வீதி உலா முடிந்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு மங்கள வாத்திய முழக்கத்தோடு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரங்களோடு வீதி உலா வந்து தரிசன பாக்கியம் தந்தருளினர். 4ஆம் திருநாளையொட்டி உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை தங்க சேஷ வாகனத்திலும் உற்சவர் ஸ்ரீ ரங்கமன்னாரை சப்பரத்தில் கோவர்த்தனகிரிதாரியாகவும் அலங்கரித்து நிறுத்தி ஊர்வலம் புறப்பட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்து சென்றனர். 2 குடை சேவையோடு கோதை நாச்சியார் ஒய்யாரமாக சேஷ வாகனத்தில் அமர்ந்தபடி முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் கோவர்த்தனகிரி மலையை சுமந்தவாறு ஸ்ரீ ரங்கமன்னாரும் உடன்வர பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய தீர்த்தத்துடன் சடாரி சாதிக்கப்பட்டது. காஞ்சி குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளிரத உற்சவம் நடைபெற்றது.
ஆடி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் தண்டங்கள் முன்னே செல்ல வெள்ளி ரதத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளியதும் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்தனர். வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். உலா முடிந்ததும் வெள்ளிக்கேடயத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பிரகாரங்கள் வழியாக சுற்றி வந்து தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்து உற்சவ மண்டபத்தில் அமர்த்தியதும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் அமாவாசையையொட்டி தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வடவாறு ஆற்றங்கரைக்கு சுமந்து கொண்டு புறப்பட்டனர். வழிநெடுகிலும் தெய்வங்களுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஆற்றங்கரையில் மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளியிருந்த தீர்த்த பேரருக்கு மந்திரங்கள் ஓதியபடி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஊற்றி நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்திற்கு சம்பரோக்ஷணம் செய்ததும் தீர்த்த பேரரை நீரில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு பல்லாக்கு சேவை நடத்தப்பட்டது. சிவாலயத்திலிருந்து கைலாய வாத்தியங்கள் கோயில் யானை முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகள் புறப்பாடு துவங்கியது. பல்லாக்கில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் எழுந்தருளி வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கைலாய வாத்திய முழக்கத்தோடு பல்லாக்கில் பவனி வந்த அம்பிகை முன்பு விநாயகர், முருகப்பெருமான், அஸ்திரதேவர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் முன்னே செல்ல ஏராளமானோர் தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சொர்ண காளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி உற்சவர் ஸ்ரீ சொர்ணவல்லி அம்பாளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு சிவாலயத்தை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். அம்பாள் சன்னதி முன்பு உற்சவர் அம்பிகையை தாமரை பீடத்தின் மேல் நிறுத்தியிருந்தனர். தேவிக்கு நீலப்பட்டு சேலை கட்டி ஹாரங்களுடன் காதணிகளும் முத்துக்கள் பதித்த கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் சூலம் ஏந்திய ஸ்ரீ சொர்ணவல்லி அம்பாள் முன்பு ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடப்பட்டதும் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காரையார் அணைப்பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் குன்றின் மேல் அமைந்துள்ள அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. கோயில் வளாகத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சங்கிலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் காவல் தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து தெய்வங்களுக்கு சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் ஆடிப்பூர உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு பிரபந்ததாரர்கள் அமர்ந்து பாராயணம் செய்தபடி இருந்தனர். மேடை மீது உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை எழுந்தருளச் செய்து கோதைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சாயக்கொண்டை கிரீடத்துடன் அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் நாச்சியாரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சுவாமிக்கு சன்னதி முன்பு 100 தடா அக்கார வடிசல் வைத்து பிரபந்தம் சேவிக்கப்பட்டது. வெண்ணையுடன் அக்கார வடிசல் வைத்து பூஜித்ததும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் எதிர் சேவை சாதித்த ஸ்ரீ ராமானுஜருக்கு சடாரி சாதித்ததும் அனைவருக்கும் சடாரி சாதித்து தீர்த்த பிரசாதம் வழங்கினர். ஈரோட்டில் உள்ள அருள்மிகு சர்வசித்தி விநாயகர் திருக்கோயிலின் மண்டல பூஜை நிறைவு விழா விமர்சையாக நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து 108 வெண்சங்குகளை ஸ்வஸ்திக் வடிவில் வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து
ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம், கலசம் மற்றும் சங்குகளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபம் காண்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட புனித நீரால் கோயில் வளாகத்தில் நாகதேவதைகளுடன் வீற்றிருக்கும் விநாயகர், கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான், நவக்கிரகங்கள் ஆகியோருக்கு கலசாபிஷேகம் நடத்தினர். இதையடுத்து பக்தர்கள் 108 வெண்சங்குகளை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்ததும் அங்கு கருவறையில் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து மூலவர் மற்றும் உற்சவமூர்த்திக்கு சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்து புஷ்பாபிஷேகமும் நடத்தினர். பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சேலம் தாதம்பட்டி அருகே அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவரம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வண்ண மயில் இருபுறம் வீற்றிருக்க சிறிய அம்மனுக்கு கண்மலர்களுடன் மூக்குத்தி புல்லாக்கு அணிவித்து மஞ்சள் சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து மாலைகள் சூட்டியிருந்தனர். கோயில் வளாகத்தில் பீடத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு சர்வாபரணங்களோடு அலங்காரம் செய்து கைகளில் பூக்கூடையும் குடமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். சுதை சிற்ப வடிவங்களில் கணநாதன், முருகப்பெருமான், ரிஷபத்தின் மீது ஆதித்தம்பதிகள் அமர்ந்து அழகாக காட்சி தந்தருளினர். இதையடுத்து மூலவருக்கு நாமார்ச்சனையோடு பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மாரியம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மாவிளக்கு ஏற்றி வைத்து தரிசனம் செய்து வழிபட்டனர். கோயில் வளாகத்தில் ஏராளமானோர் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பூங்கரகம், தீச்சட்டி, முளைப்பாரி ஆகியவற்றையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடத்தப்பட்டது. முன்னதாக விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பம்பைகள் முன்னே செல்ல பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். உற்சவர் அம்மனை தனிக்கேடயத்தில் அமர்த்தி கொண்டு சுமந்தவாறு பின்தொடர்ந்து சென்றனர். பல்வேறு வீதிகள் வழியே வந்து கோவிலை அடைந்ததும் பக்தர்கள் பால்குடங்களை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பலவித பழங்கள், பால் உள்ளிட்ட திரவியங்களாலும் வெட்டிவேர் வைத்து சகசிரத்தாரை வழியே புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி வெள்ளி கவசத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து தாழம்பூ நிறுத்தி அலங்காரம் செய்ததும் மங்களவாத்திய முழக்கத்தோடு பல்வேறு தீபங்கள் காட்டி ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வெளியாண்டாள் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மூலவர் விசேஷ அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். 6ஆம் திருநாளன்று மூலவர் ஸ்ரீ ஆண்டாளுக்கு புதுப்பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் வெள்ளிப்பாத கவசம், சங்கு சக்கரம் வைத்து ஆதிசேஷன் மீது அமர்ந்து அருள் புரியும் பரமபதநாதனாக அலங்காரம் செய்திருந்தனர். சேஷன் மீது அமர்ந்து சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீ கோதை நாச்சியார் திருக்காட்சி தந்தருள தீபம் காட்டப்பட்டது. 7ஆம் நாளில் மூலவருக்கு வெள்ளி பாதக்கவசம் அணிவித்து பச்சை வட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கையில் குழல் தந்து ஸ்ரீ வேணுகோபாலனாக அலங்கரித்திருந்தனர். குழலூதும் கண்ணன் திருக்கோலத்தில் கோதை நாச்சியார் அழகாக அருள் புரிய நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாளுக்கு ஆடி திருக்கல்யாண திருவிழா விசேஷமாக நடைபெற்று வருகிறது. சிவாலய வளாகத்தில் மேடை மீது உற்சவர் அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் திருமாங்கல்யத்துடன் நவரத்ன கிரீடமும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். இடது காலை மடித்து வலது காலை கீழே நிறுத்தியபடி அமர்ந்து அருள்பாலித்த ஸ்ரீ பர்வதவர்தினிக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. மேலும் அம்பிகைக்கு நாம அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மயிலாடுதுறையில் அமைந்திருக்கும் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அபயாம்பிகை உடனமர் ஸ்ரீ மாயூரநாத சுவாமி கோவிலில் உலக நன்மை வேண்டி அம்பிகைக்கு விசேஷ அலங்கார ஆராதனைகள் நடத்தப்பட்டன. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு நின்ற திருமேனியோடு அருள்பாலிக்கும் ஸ்ரீ அபயாம்பிகை முன்பு சர்க்கரை பொங்கல் நிவேதித்து நெய் ஊற்றி அதில் அம்பிகையின் திருவுருவம் பிரதிபலிக்கும்படி செய்திருந்தனர். அபயாம்பிகைக்கு பச்சை பட்டு சேலையால் மடிசார் கட்டி
வெள்ளிக்கவசங்களுடன் அடுக்கு பதக்கங்களும், காசு மாலையோடு மலர் மாலைகளும், பலவித காய்கறிகள் கொண்டு கோர்க்கப்பட்ட மாலைகளும் சூட்டி சாகம்பரி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்று அருள் புரிந்த தேவிக்கும், நெய்க்குளத்தில் காட்சி தந்த அம்பிகைக்கும் பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்பிகையின் நெய்க்குள தரிசனத்தை கண்ணார கண்டு வழிபட்டனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தையொட்டி தாயாருக்கு சேஷவாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் வெள்ளி சேஷவாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தாயாருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, பவள மாலை, மாங்காய் ஹாரத்துடன் திருமார்பில் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கமும் திருமாங்கல்யமும் அணிவித்து, வைரத்தோடும் தங்க கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி சேஷவாகனத்தில் அமர்ந்து காட்சி தந்த தாயார் முன்பு சர்க்கரை பொங்கல் நிவேதித்து அதில் நெய் ஊற்றி நிவேதனம் செய்தனர். பிரபந்ததாரர்கள் தாயார் முன்பு பாராயணம் செய்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்தோடு கோயிலை சுற்றி வலம் வந்த தாயாரை மீண்டும் சன்னதி வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தியும் கும்பதீபமும் காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அடுத்த மேல் அரசம்பட்டு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு வெற்றிவேல் முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் தெப்போற்சவமும் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயிலில் முருகனின் வடிவேல் மீது தேங்காய் பொருத்தி பல்வேறு மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். உற்சவர் முருகப்பெருமானும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலில் இருந்து வெளியே வந்தனர். அபயமும் வரதமும் காட்டி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் தனி மேடையில் நின்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிறகு குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குளத்தில் மலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவரை அமர்த்தி கொண்டு தெப்ப உலா நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி தரிசிக்க தெப்ப உலா முடிந்ததும் மீண்டும் முருகப்பெருமானை சுமந்து கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டனர். தொடர்ந்து முருகனை வெற்றி வடிவேல் முன்பு எழுந்தருளச் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தியாகராஜர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர திருவிழாவின் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ வடிவுடையம்பாள் முன்பு 108 திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. முன்னதாக அம்பாள் சன்னதி அருகே கலசத்தை பிரதிஷ்டை செய்து மேடை மீது உற்சவர் அருள்மிகு வடிவுடையம்பாளை மலரங்கி அலங்காரத்துடன் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டியபடி அம்பிகை அருள் புரிய ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து முதலில் சங்கல்பம் செய்து கொண்டனர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கு தூப தீபம் காண்பித்ததும் திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவர் அருள்மிகு வடிவுடையம்பாளுக்கு பல்வேறு தீபங்கள் மற்றும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே சிறுபேர்பாண்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பொன்னியம்மன் கோயிலில் மழை வர வேண்டி கிராம மக்கள் ஒன்று கூடி ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதை முன்னிட்டு கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க தல விருட்சத்தில் அம்மன் திருமுகம் பதித்து அலங்கரித்திருந்தனர். சுயம்பு மூர்த்திக்கும் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டப்பட்டிருந்தன. ஏராளமானோர் கோயிலை சுற்றி பொங்கல் சமைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிறகு மங்கள பொருட்களோடு பொங்கலும் மாவிளக்குகளும் வைத்து அம்மன் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டதும் ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கியதும் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ வேப்பமரத்தடி காளியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகருக்கு சந்தனக்காப்பு சாற்றி ஸ்ரீ விநாயகரும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் இணைந்த ஆத்யந்த பிரபு அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அம்மனுக்கு ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அலங்காரம் செய்து சிம்ம வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க பூங்கரகம் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீச்சட்டி முளைப்பாரிகள் பால் குடங்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே சிம்ம வாகனத்தில் பவனி வந்த உற்சவர் அம்மனுக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று பக்தர்கள் கோயிலை அடைந்ததும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி உற்சவர் அருள்மிகு அபிராமி அம்பாள் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார்.
சிவாலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு அபிராமி அம்பாளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் ருத்ராட்ச மாலையும் கிரீடமும் அணிவித்து சிவத்தியானம் செய்யும் பார்வதி தேவியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். நவரத்ன பாத கவசங்களுடன் திருக்காட்சி தந்த உற்சவர் ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம். அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு சகசர கலசாபிஷேகம். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலய ஆடிப்பூர உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா கண்ட ஸ்ரீ கோதாதேவி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் மாத சிவராத்திரி பூஜைகள் வைபவமாக நடைபெற்ற ஆதி தம்பதிகள் திருக்கல்யாணம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் மாட வீதியில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆடிப்பூர உற்சவம். பாசுர அலங்காரத்தில் காட்சி தந்த தெய்வங்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆடிப்பூர திருவிழா. சர்வலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர உற்சவம். சேஷ வாகனத்தில் கோதையும் கோவர்த்தனகிரிதாரியாக ஸ்ரீ ரங்கமன்னாரும் திருவீதி பவனி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.